வெல்கம் பேக் டு பயோலெஜென்ஸ். ஒய் ஃபியர் வென் பயோலெஜென்ஸ் இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 12 பயாலஜி சாப்டர் நம்பர் 8ல் இருக்க லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் அப்படின்றதுல மொத்தமாக 2 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ தெர் ஆர் 2 ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன் மேன். அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன் மஸ்கிட்டோ. அதாவது பிளாஸ்மோடியமுக்கு மொத்தமாகவே 2 வகையான ஹோஸ்ட்டுக்கு வந்து தேவைப்படுறாங்க. அதோட லைஃப் சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த 2 ஹோஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து மேன், இன்னொன்று வந்து மஸ்கிட்டோ. ஸோ ஃபஸ்ட்டு லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன் மேனை வந்து பற்றி பார்ப்போம். ஸோ இந்த மேனை வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்போரோசைட். தட் இஸ் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் பிளாஸ்மோடியம் இஸ் ஸ்போரோசைட் இன் ஹியூமன்ஸ். அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாராசைட் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டு வழியாக லிவரில் போய் ரீச் ஆகும். தட் பாராசைட் இஸ் ஸ்போரோசைட். அதுக்கப்புறமேட்டு இந்த பாராசைட் வில் பி reproducing asexually in the liver cells, and அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும் பார்த்தோம்னா செல்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகும் which is being released into the blood. ஃபஸ்ட்டு பாராசைட் வந்து ரெட் பிளட் செல்ஸ்குள்ளே உள்ளே போயிட்டு ஏசெக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் ஆகும். ரீப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறமேட்டு அந்த ஆர்பிசியை அப்படியே பர்ஸ்ட் ஆக வச்சிடும். அதனால தான் நமக்கு சைக்கிள்ஸ் ஆஃப் ஃபீவர் அண்ட் அதர் சிம்டம்ஸ் வந்து வருது. இந்த ஆர்பிசிஸ் வந்து பர்ஸ்ட் ஆகிறதுனால தான் நமக்கு சைக்கிள்ஸ் ஆஃப் ஃபீவர்ஸ் அண்ட் அதர் சிம்டம்ஸ் வந்து வருது. அதுக்கப்புறமேட்டு ரிலீஸ்டு பாராசைட்ஸ், அங்கே ரிலீஸ் ஆன பாராசைட் வந்து இன்னும் நிறையா ஆர்பிசியை வந்து இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள் இன் மஸ்கிட்டோ. செகண்ட் ஹோஸ்ட் வந்து மஸ்கிட்டோ. அதில் வந்து பிளாஸ்மோடியம் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீமேல் மஸ்கிட்டோ வில் டேக் அப் தி கேமிட்டோசைட் வித் அ பிளட் மீல். அதாவது ஹியூமன்கிட்டேருந்து கேமிட்டோசைட்டை வந்து இந்த மஸ்கிட்டோஸ் வந்து எடுத்துக்கும் பை சக்கிங் ஆஃப் பிளட். தென் த ஃபர்டிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் இந்த மஸ்கிட்டோ ஸ்டொமக். அந்த பாராசைட் வந்து வளர்ந்துட்டே போகும். எங்கள் மஸ்கிட்டோ ஸ்டொமக்கில் தான் வந்து வளரும். ஓகே, இந்த கேமிட்டோசைட் எப்படி வருது அப்படின்னா இந்த செக்ஷுவல் ஸ்டேஜஸ் விச் இஸ் டெவலப்ட் இன் ஆர்பிசிஸ் இன் கேமிட்டோசைட். அதோட ஃபர்டிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டு தான் எங்கே நடக்குது? மஸ்கிட்டோவோட ஸ்டொமக்கில் நடக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தோம்னா அந்த டெவலப்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் ஜைகோட்டாக மாறும். திஸ் ஜைகோட் elongate and becomes motile which is called as ookinete அப்படின்னு சொல்கிறாங்க. மொட்டைல் அப்படின்னா ஸ்டார்டட் மூமெண்ட், ஊகைனட் அப்படின்னா கைனசிஸ் ஆர் பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊகைனட் வந்து மூவ் ஆகி அந்த ஸ்டொமக் வால் ஆஃப் ஸ்டொமக்கில் போர் மாதிரி போட ஆரம்பிக்கும். எங்கள் ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோலஸில் தான். ஓகே, தென் திஸ் ஊகைனேட் சேஞ்சஸ் டு த ஊசிஸ்ட் அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டொமக். ஊகைனேட் வந்து ஊசிஸ்டாக மாறும். எங்கள் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டொமக்கில் தான் மாறும். தென் இன்சைடு த ஊசிஸ்ட், அந்த ஊசிஸ்டுக்குள்ளே ஸ்போரோசைட்ஸ் ஸ்டார்டிங் நம்ம ஹியூமன்ஸில் பார்த்தோன்னா அது வந்து ஃபார்ம் ஆகும். இது எல்லா பாடி கேவிட்டிலையும் ரிலீஸ் ஆகும். பட் மெச்சூர் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜஸ் வந்து நிறைய ஆர்கன்ஸ், அதாவது மஸ்கிட்டோவில் நிறைய ஆர்கன்ஸ் மூவ் ஆகும். பட் மெஜாரிட்டி ஆஃப் தெம் பெனிட்ரேட் இன் டு த salivary glands ஆஃப் மஸ்கிட்டோ. அதனால் when the female Anopheles mosquito bites a healthy person, these sporozoids are injected into the blood along with the saliva. அதனால தான் ஹியூமன்ஸ்க்கு வந்து இந்த டிசீஸ் வந்து பரவுது. ரைட், அவ்வளோதான் இதோட ஷார்ட். அண்ட் இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 2 பாயிண்ட் வந்து பார்க்கலாம். இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த போர்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கீ பாயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? செக்ஷுவல் ஸ்டேஜஸ் டெவலப்ட் இன் ஆர்பிசிஸ், அது பேர் கேமிட்டோசைட். இந்த கேமிட்டோசைட்டை தான் ஃபீமேல் மஸ்கிட்டோ வந்து ஹியூமன்ஸ்ட் வந்து பைட் பண்ணும்போது சக் பண்ணிக்கும். ரைட், அடுத்த வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா எந்த ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வில் காஸ் த ஃபீவர் அப்படின்னு இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா பை ஹீமோசோயின் கிரானியூல்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி பிளாஸ்மோடியம் லைஃப் சைக்கிள். இதில் உள்ள 2 மீடியம் பற்றியுமே பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பயோலெஜென்ஸ். ஒய் ஃபியர் வென் பயோலெஜென்ஸ் இஸ் ஹியர். Okay, let's meet in the next video. Thank you.